வர வைப்பாங்க. அப்போ ஃபோன் கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போ கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வரான்பார். எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் வர, நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தையும். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன், என்னை விட அதிகமாக திட்டு வந்து உத்தியோக மாஸ்டர் தான். அண்ணே சும்மா என்ன பாரு, நான் எல்லா இடத்துலையும் தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு அக்கறையில் தான் அவர் எங்களையும் கஷ்டப்படுறார். அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்டில் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இது கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டேன். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தேவைப்பட்டு போய் அங்கே கையெழுத்து போடணும். காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார். டக்குன்னு கோவம் வந்துச்சு, உங்கள் சங்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக ஃபோன் வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சார் எடுத்தார். என்ன தம்பினாரு, இல்லை சார் இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு. இப்போ தான் ஃபோன் வச்சான், அதே நேரத்தில் இவர் சொல்கிறாரு அப்படின்னா எனக்குன்னு பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரு, ஓகேப்பா. எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்களுக்கு வேணும் முழுக்க தயாரிப்பாளர்களோட அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்கேஷன் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்கள்கிட்ட திட்டினார். தொழிலாளர்கள் தான் இது சும்மா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு புதுசு தொழில் நிற்கிறதான் பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. எனக்கு நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்னைக்கு அவ்வளோலாம் உழைச்சிட்டு இன்னைக்கு அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதரசு இருக்கார். நீதரசு போய் நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். அவருக்கு முன்னாடி நாங்களும் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது நாங்கள் இங்கே நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் அம்மா அவங்கள அடிக்கடி பார்த்துருக்கேன். நம்ம கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர். அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கோம். பெப்சியை உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இது இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்னீங்க, உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆகணும் சேர்த்துங்க. நீ என்ன தலைவரை நம்ம ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட், அவர் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமை ஆயிடுறேன். அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே ஓகே மேடம் உட்காருங்க. அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிற ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும்.
கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். நம்ம ஆமாம், அது அடுத்து வரேன், சொல்லிடுறேன். டிஆர் பாலா, அவர் பையன் தான் இயக்குனர். ஏற்கனவே டிஆர் இருக்கார், ஜாம்புவான் சாதனையாளர், எனக்கெல்லாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம். அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர் அவர். அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சுற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரும். கதாநாயகி குட்டிமா, நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க. இவ்வளவு பரவாயில்ல டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் வந்து கதாநாயகி பேரங்க வச்சுருக்காரு, பவ்யாவும். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், அப்போ பேர் தெரியல, குட்டிமானாரு. பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சுக்காருன்னா, டென்ஷன்லையும் நடிச்சிங்களே எப்படி இருக்கும் பவ்யா. ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் கட்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசர், இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதி மேடம் வந்து கேரட், எந்த கேரட் தான் சரி அழகாக அடித்து தூக்கிடுவாங்க, கேஸ் அடிச்சுப்பாங்க. அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பர் வச்சுருக்கேன், உதயபாஸ்கர் வந்து அவர் பொருளர் வச்சுருக்காங்க. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுகிறவங்கள அது இன்னும் கம்பீரமாக இருக்கும். அது ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் உங்களை ரசிச்சிருக்கேன். தயாரிப்பாளரில் 3 வகை தான். திறமையான தயாரிப்பாளர், நல்ல தயாரிப்பாளர், சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர்னா இப்போ இந்த சொல்கிறோம்ல வேந்தன் ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும், கதையை பற்றிய அறிவு இருக்கணும், மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எந்த படம் எப்படி ஓடுது, ஏன் ஓடுது, இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை இருக்கும்போது அந்த கதை ஞானத்தோட ஒரு கதை இருக்கிறாங்கள அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க, இல்லை சம்பளம் பேசுவாங்க, என்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர். சிறந்த தயாரிப்பாளர் யார்? இருக்கும் கேட்க சம்பளம் கொடுக்கக்கூடாது சார். நீங்கள் கேட்க சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷியோ கொடுக்கக்கூடாது. எவ்வளோ குறைக்கணுமோ, ஒரு 50 லட்சம் கேட்டால் மேக்ஸிமம் குறைச்சி 30 லட்சம் 20 லட்சத்துக்கு குறைச்சி பேசணும். ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் 1 பைசா குறைக்காம செட் பண்ணி நீங்கள் குறைச்சும் பேசிட்டு சம்பளம் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை, நல்ல தயாரிப்பாளரும் இல்லை, சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை, மோசமான தயாரிப்பாளர். எங்கள் இயக்குனர் என்னோட குருநாதர் ராமநாராயணன் சார், நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர். அப்போது ஒரு ஹீரோ கூப்பிடுவார், அந்த ஹீரோ அப்போதைக்கு சொன்னேன், அப்போதைக்கு ஒரு 5 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் பேசி முடிப்பார் சார். 5 லட்சம் வாங்குற ஹீரோவுக்கு சம்பளம் 2 லட்சத்துக்கு பேசி முடிப்பார். ஆனால் 1 பைசா குறைக்க மாட்டார். என்ன பேசினாரோ சரி பண்ணிடுவார். சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டே செட்டில் ஆயிரும். ஹீரோக்கு மட்டும் இல்லை, கதாநாயகி அப்படித்தான். 3 லட்சம் வாங்கினோன்னா 50,000 பேசி முடிச்சிருக்காரு. ஆனால் பேச நம்மளுக்கு அப்படி கரெக்டாக போகும். அது மாதிரி டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் இருக்கட்டும், மற்ற படங்களோட 3ல் 1 பங்கை பேசி முடிப்பார். ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார். அவர் சிறந்த தயாரிப்பாளர். திறமையான தயாரிப்பாளர், அவர் திறமையான தயாரிப்பாளர். ஏன்னா இது வரைக்கும் அகலக்கடை வச்சதில்லை அவர். ராமநாதன் சார் அகலக்கடை வச்சது. அவர் ரேஞ்சுக்கு என்ன பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட், அதுக்கான ஹீரோயின். ஒரு ஸ்டேஜ் நினைட்டாரு, கதாநாயகி வேணாம், கதாநாயகி பெரிய ஆள் வேணாம், எனக்கு குரங்கு போதும், நாய் போதும், ஆடு போதும், பாம்பு போதும். பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாதன் சார். திறமையான இயக்குனர். அடுத்து
என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சோதி சார். அவர் 3 கலந்த கலவை. அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு. டிஃப்ரெண்ட் கூட கதை கேட்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் அவர் மேலே இல்லை. இவர் சம்பளம் கொடுக்கல, அவர் சம்பளம் கொடுக்கல, இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கா சார்? கேர் சார் வந்தே இல்லை. இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள். அம்மாரி கேஆர் சார். கேஆர் சார் வந்து ஒரு மென்மையான போராளி. ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார், ஆனால் அழகாக காய் நிறுத்துவார். செஸ் விளையாடுற மாதிரியே அழகாக காய் நிறுத்தி வெற்றி அடிச்சுவார். தெரியாத வரணுன்னு ஒரு படம், அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் கேஆர் சார். அவர் தான் அந்த பிடிச்சி ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார். கிருஷ்ணார்ஜுன் ஒருத்தர், நான் வந்து இணைய இயக்குனர் வசனவர்த்தா சாலினி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கலைன்னு முடிவுட்டாங்க. இன்னும் நடிக்க வரமாட்டேன்னாங்க. எப்படி பண்ண முடியும்? இவர் தான் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி, ஒரு பிரசாந்த் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார். ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். படம் ரிலீஸ் ஆகாதான் அந்த பொண்ணு கல்யாணம் போயிடுச்சு, வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார். உண்மையா சார்? உங்கள் ஸ்டேஜில் நான் போய் பேச மாட்டேன். அழுதார் சார். அவர்கிட்ட அவர் வீட்டில் போய் கண்டுறீங்கன்னாரு. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துல இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார். இவர் சிறந்த தயாரிப்பாளர். இவர் அன்னைக்கு தலைவர். அன்னைக்கு நம்ம உறுப்பினர் இருக்காரு, நம்ம தயாரிப்பாளர், அவரை காப்பாற்றுறது நான் தலைவர் இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் இருந்தார். பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தணும். நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தால் நம்மளால சங்கத்துக்கு பலன் இருக்கணும். பதவி நம்ம அணுக கூடாது, பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்த கேஆர் சார் இருக்கட்டும், ராமநாதன் சார் இருக்கட்டும், அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கு. நாங்களே விரும்பல. அவர் கதறாரு சார், செல்வமணி சார், நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க, எங்களோட தப்பு இருக்கா, எங்களோட குறை இருக்கா கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறியா? எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலும் சொல்ற ஒரே வார்த்தை, என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, என் மேல குறை சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சபையில் சொல்லுங்க. நீங்க சார், இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூழ்கிக்கிட்டு. அப்போ அதில் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும். அதுக்கப்புறம் சண்டை போடுறது என்ன ஆகும்? இன்னும் ஆபத்து தானே. இந்த மாதிரி சூழ்நிலை கேஆர் சார் என்ன சொல்ற, நாங்கள் வரோம். இப்போ சொல்கிறேன், இயக்குனர் சங்கம் அவங்க வரோம், நான் வரோம், உதயகுமார் சார் வராரு, நீங்கள் பிடிச்சி வாங்க, பேசி சார் விட்டுருங்க, உட்காந்து பேசுவோம் சார், நாங்கள் ரெடி சார். நீங்கள் அவர்கிட்ட பேசணும், எங்கள்கிட்ட பேசுங்க. என்ன சொல்லுங்கள் சார், என்ன தப்பு, என்ன குறை, என்ன நாங்கள் மாற்றிக்கணும், எங்கள்கிட்ட பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சுமூகமாக முடிக்க நாங்கள் ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம், எல்லாத்தையும் நீங்கள் காரணம். ஏன்னா இந்த மேடை செல்வம் சார் எந்த சூழல் வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கு, நாங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு தொழிலாளருக்கு 2025 தொழிலாளர் தலைவர் அவர், நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், சப்போர்ட்டாக இருப்போம். ஏன் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நானும் உதயகுமார் சார் இல்லையா, நான் சார் 10 ஏக்கர் நான் அனுப்புகிறேன் சார், 10 ஏக்கர் பெரிய ஏக்கர் நாங்கள் அனுப்புகிறோம். உட்காந்து பேசுறது சும்மா தீர்வு ஃபேமிலி சார். வெற்றி அடைய வேண்டும். நம்மளோட தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா, பெரிய தயாரிப்பாளர் தொடர்ந்து சிறப்புகள் எடுக்கிறேன். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரியல, இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப உங்கள் டைம் எடுத்து விரும்பல, ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்கே போகிறது இங்கே வருது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அற்புதமான கதை, ஒரு
பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை. ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்கு கண்டுபிடிச்சது தான் டிஆர் பாலா. ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் அ லாட், நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்க பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவன் என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பதிவு. அந்த வரிசையில் திருமலை வேந்தன் அவர்களுடைய இளவல், அவருடைய மகன் டிஆர் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கலைத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகின்றேன். திருமலை வேந்தன் அவர்களுடைய குடும்பம் அனைத்தும் கலைத்துறையிலே தங்களை இணைத்துக் கொண்டு வெற்றி நடை போட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர்கள் பொருளை அதிகமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த துறையிலே அந்த பொருளை கொடுத்து அதிகமான பொருளை பெறுகின்ற ஒரு லாபம் பெறுகின்ற ஒரு இடமாக திரைப்பட துறை கலை இருக்கிறது. திருமலை வேந்தன் அவர்கள் பழகுவதற்கு மிக எளிமையானவர், மிகுந்த பண்பாளர். அவருடைய அன்பு மகன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவிகரமாக திருமலை வேந்தன் அவர்களுடைய துணைவியார் அவர்கள், ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தன்னை முழுமையாக இந்த கலைத்துறையில் ஈடுபடுத்தி வெற்றிப்படிகளின் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.